ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சினி சுவை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் சங்கம் ரோட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பகல் நேரத்தில் சூப்பராகவும் இரவு நேரத்தில் அருமையாகவும் அட்மாஸ்பியர் வச்சுருக்காங்க. உள்ளே நுழையும் போது என்னடா ட்ரெயினை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெயினில் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போனீங்கன்னா தான் ட்ரெயினுக்குள்ளே சாப்பிட அலோட் பண்ணுவாங்களாம். ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள ஏசியோட சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸ் மதுரைக்கு டூர் வந்திருப்பாங்க போல். அதனால் இன்றைக்கி ஃபாரினர்ஸ் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம ஊர் மக்கள் நிறையா இருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்லான்ட்டு ஒரு இடத்த பிடிச்சி போய் உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேக் ஐட்டங்களும், ஐஸ்கிரீம் ஐட்டங்களும், விதவிதமான ஃப்ளேவரில் எல்லாமே இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே நுழைஞ்சா என்ன ஃபீல் கொண்டு வரணுமோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்காக கை கழுவுற இடம் கொண்டு எல்லா இடத்துலையுமே சினிமா போஸ்டர் நிறைஞ்சிருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. விதவிதமான பேர். ஒரு இடத்துல சுருளி ஃபோட்டாஸ், சுருளி ரூம்ஸு, இந்த மாதிரி வேறு பொருளை வச்சுருக்காங்க. புரோட்டா சாப்பிட போனால் நம்ம புரோட்டா சூரி ஃபோட்டோவோடு இருக்குது. அப்புறம் சுருளி மிஷின் ஒன்று இருக்குது. அங்கே தான் பிரியாணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சி உட்காரலான்னு போனால் அங்கே ஒரு பெரிய டைனிங் இருக்குது. நீங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பகல் நேரத்தில் எனக்கு எதுவும் புக்கிங் ஆகலை போல், அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம நண்பர் சைவம் தான் சாப்பிட்டாரு. நம்ம அவர் முன்னாடி நிறைய அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரே ஒரு பிரியாணி தான் சொன்னோம். பிரியாணி நார்மலான சுவையில் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு, சைனீஸ் டிஷ்ஷு, ஈவினிங் ஃபுட்டு தான் சூப்பராக இருக்குமா. சாப்பாடு சைவ சாப்பாடு நண்பர் நல்லா தான் இருக்குன்னு சொன்னார். பிரியாணி நார்மலாக டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வச்சுருந்த குழம்பு தான் கொஞ்சம் நமக்கு பிடிக்கல. வெறும் சால்னா மாதிரி வச்சுருந்தாங்க. சினி சுவையில் வந்து ஈவினிங் போய் சாப்பிட்டிங்கன்னா ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையில் சினி சுவை போய் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பிட்டோம். தேங்க்யூ, பாய்.